தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேபாளத்தின் புதிய பிரதமராக பாலேந்திர ஷா என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாள அரசு சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜென்சி புரட்சி என்ற பெயரில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதற்கு பாலேந்திர ஷா ஆதரவளித்தார். நேபாளத்தில் அவர் பாலேன் என்று அழைக்கப்படுகிறார். ராப் பாடகரான பாலேன் பொறியியல் படித்துள்ளார். நேபாளத்தில் ஊழலுக்கு எதிரான தலைவர் என்ற பெயரை அவர் பெற்றுள்ளார். உலகின் முதல் 100 வளர்ந்து வரும் தலைவர்களின் பட்டியலை டைம் இதழ் வெளியிட்டது. அதில் பாலேனும் இடம்பெற்றிருந்தார். இப்போது காத்மாண்டுவின் மேயராக பாலேந்திர ஷா இருக்கிறார். அடுத்த பிரதமராக பாலேன் தேர்வு செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தின் புதிய பிரதமராக பாலேந்திர ஷா என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாள அரசு சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜென்சி புரட்சி என்ற பெயரில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதற்கு பாலேந்திர ஷா ஆதரவளித்தார். நேபாளத்தில் அவர் பாலேன் என்று அழைக்கப்படுகிறார். ராப் பாடகரான பாலேன் பொறியியல் படித்துள்ளார். நேபாளத்தில் ஊழலுக்கு எதிரான தலைவர் என்ற பெயரை அவர் பெற்றுள்ளார். உலகின் முதல் 100 வளர்ந்து வரும் தலைவர்களின் பட்டியலை டைம் இதழ் வெளியிட்டது. அதில் பாலேனும் இடம்பெற்றிருந்தார். இப்போது காத்மாண்டுவின் மேயராக பாலேந்திர ஷா இருக்கிறார். அடுத்த பிரதமராக பாலேன் தேர்வு செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது.